ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜேகே ப்ரொடக்ஷன். வெல்கம் பேக். நான் உங்கள் யங்ஸ்டர்ஸ் அரவிந்த். எங்களுடைய டெத் சைலன்ஸ்னு ஒரு படம் வருண் தம்பி டிரெக்ட் பண்ணி போய் கொண்டிருக்காரு. அதில் புது ஆக்ட்ரஸ் ஒரு ஆள் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மீலானி. எங்கேருந்து வாரீங்க? நான் இங்கே கொழும்புல தான் இருக்கேன், கொச்சி கடையில் தான் இருக்கிறேன். ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் உங்களோட. ஸோ எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, நடித்தா எப்படி இருக்கும்ன்ட்டுன்னு. ஸோ என் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் கேட்டேன். அப்போ அவன் சொன்னால் நான் சான்ஸ் கேட்டு வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் விஜய் அவினாஷ் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டார் வாரீங்களா அப்படின்ட்டு. நானும் ஓகே சொன்னேன். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் நடிச்சிருக்கீங்க, ஆக்டிங் பண்ணி அது முடிஞ்சிருச்சு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் டைம் இது. நான் ஒரு நாளைக்கு நடித்ததெல்லாம் இல்லை, டிக்டாக்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பப்ளிக்லாம் இந்த எதுவும் பண்ணது இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டது ஒன்று தான், எங்கேயாவது ஸ்ரீலங்காவை தாண்டி போகாட்டியும் ஸ்ரீலங்காக்குள்ளேயே எங்கேயாவது ஆக்டிங் ஒன்று பண்ணணும், நம்மளோட இது வரணும், இமேஜ் வரணுன்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஜேகே ப்ரொடக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதோட இன்னைக்கு ஒர்க் பண்ண டீமோட எப்படி உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்கு? அனுபவம் நல்லா தான் இருக்குது. நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டுன்னு ஒரு தாட் இருந்துச்சு. அதே மாதிரி கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகினாங்க, இப்போ க்ளோஸ் ஆகிட்டாங்க. இனி வர படங்கள்லையும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆக்டிங் பண்ணிட்டீங்க. ஸோ கேர்ள்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல்டுக்கு ஆக்டிங் அதுக்கு வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தும் ஒரு பயம் இருக்கும், வர முடியாமல் ஒரு தயக்கம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பயப்படாதீங்க, உங்களோட திறமையை நீங்கள் கட்டாயம் வெளிக்காட்டியே ஆகணும். ஸோ அதனால நீங்கள் பயப்பட வேணாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் எதையும் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களோட ஆசையிலேருந்து எல்லாமே நிறைவேறும். ஸோ அதை சுற்றி பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாமல் நீங்கள் வந்து உங்களோட இதை செஞ்சுட்டு போங்க, பிரச்சனையே இல்லை. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி தான் நிறையா பேர் எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருக்காங்க. எனக்கு திரும்ப நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா மியூசிக் டிரெக்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க, அண்ட் சைட் ரோல்ஸ்க்கு நிறையா பேர் தேவைப்படுறாங்க. கண்டிப்பாக எஃபியில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உருவசி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து டெத் சைலன்ஸ்னு ஒரு படம் வருது, அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம். சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.